இறையேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகச்சிறந்த மிக முக்கியமான அன்னையினுடைய அருள் வளம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் வளம் அன்னை மரியாள் வழியாக பொங்கி வழிகின்ற ஒரு மாபெரும் திருத்தலத்திலே பசிலிக்காவில் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த கோபுரத்தை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன கோயில்னு சொல்லிட்டு. எஸ், குடந்தை மறை மாவட்டத்தில் மிக பெரும் திருத்தலமாக அன்னையினுடைய அருள் ஆசி பொங்கி வழிகின்ற பூண்டி மாதா ஆலயத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவத்தினுடைய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம், அதுவும் தமிழக திருச்சபைக்கு அப்படின்னு சொல்லலாம். வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் ஃபிஸ்கி, அவர் நம்முடைய தமிழுக்கும் தமிழக திருச்சபைக்கும் அவர் ஆற்றிய தொன்று அது நம்ம சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட அந்த நபர் கிபி 714 முதல் 18 வரை இந்த மண்ணில் நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த மண்ணிலே அவர் தங்கியிருந்து அன்னையினுடைய புகழ் பாடி அன்னைக்காக அவர் கட்டிய ஒரு சிறு ஆலயம்தான் இன்றைக்கு இத்துணை மகிமை வாய்ந்த ஆலயமாக அன்னையினுடைய திருத்தலமாக பசிலிக்காவாக உயர்ந்து நிற்கிறது இந்த பூண்டி மாதா திருத்தலம். சகோதர சகோதரிகளே, இரவு நேரத்தில் தான் வந்து கோயில் வந்து சேர்ந்தோம். காலையில் முதல் பூசை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே டக்குன்னு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். அதனால அந்த இரவில் இந்த பதிவு போடுறேன். இந்த இரவிலேயே அந்த ஒளி விளக்கில் இந்த அப்படி ஒரு 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 மாதிரி இந்த கோயிலை திகழ்ந்து பாருங்களேன். அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அந்த கோயிலை மின்ற மாதிரில உண்மைதானே அது. அண்ணனுடைய வழியாக கடவுள் இந்த இந்த ஆலயத்திலிருந்து அருள் வரங்களை இப்படி பொழிஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம். வாய்ப்பு கிடச்சி வந்து பாருங்கள். இதோ ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸில் திருவிருதை ஆண்டவர் தன்னுடைய அன்னையினிடத்தில் நம்ம எல்லாமே அழைக்கிறார். எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருளாசியை பெறுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தில் லூர்து சேவியர் என்கின்ற ஃபாதர் தந்தை அருட்தந்தை இந்த கோவிலுக்காக அப்படி உழைத்ததாக சொல்கிறாங்க. அப்படி உழைச்சாராம். நாங்கள் வேதியராக இருக்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு வந்தோம். இப்படி வேதியர் குழு இங்கே வந்தோம். நாங்கள் வந்து இருக்கும் பொழுது இந்த கோவில் இருக்கின்ற மாதா சுரூபத்தை பற்றின மாபெரும் ஒரு நிகழ்வு எங்களுக்கு சொல்லப்பட்டது. மாபெரும் நிகழ்வு எங்களுக்கு அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதுன்னு இருந்துச்சு எங்களுக்கு. என்னென்னு சொன்னால், லூர்து சேவியர் ஃபாதர் கடவுளுடைய அருளின் வழியாக அவர் இருந்தார் இந்த இடத்துல. எந்த அளவுக்குன்னா, ஒரு முறை அவர் வந்து எப்படி இருந்தார், அப்போலாம் தான் விவசாய மண், இதெல்லாம் இப்போ தான் கோயில், அப்போல்லாம் விவசாய மண், வயல்வெளியாக. இங்கே வயல்வெளியில் மக்கள் அறப்பார்க்க அந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அப்போ பாம்புங்க வருமா அந்த வயல். அப்போ சொல்ல வரலாம், மக்கள் ஓடிடுவாங்களாம், சாமி சாமி பாம்பு சாமி பாம்பு சாமி பாம்பு சாமி வருவாங்களாம். நேரம் வயலுக்கு போகிறாங்க, டேய் இங்கே என்ன பண்ணுற நீ, போனா இப்படி விரட்டு வரான், பாம்பு அழக வாங்கி அப்படியே போயிடுமா. அவருடைய வார்த்தைக்கு இயற்கை செவி சாய்த்தது. கடவுளுடைய கிருபை இல்லைங்களா, மாதாவுடைய கிருபை. மாதா மேலே அதீத பற்று கொண்டு வர அந்த லூர்து சேவியர் ஃபாதர். அவருடைய கல்லறைக்கு போகலாம் வாங்க, நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கோயில் முகப்பில் தான் அவருடைய கல்லறை இங்கே இருக்குதுங்க. சரி, அந்த ஃபாதர் என்ன பண்ணார், இங்கே அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பான இதில் வழி நடத்துக்கு மக்கள் வழி நடத்துக்கணும். அப்போ சின்ன ஒரு குருசடி கோயில் தானே அப்போது இந்த கோயில் இங்கே இருந்துச்சு இந்த இடத்துல. அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுடைய பெருமை, அந்த ஃபாதருடைய பெருமை, அன்னை மரியாளுடைய பெருமை, இந்த பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தானுடைய பெருமை இந்த உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன பண்ணாங்களாம், ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சகோதரி அங்கேருந்து இங்கே வந்தாங்க. ஏன் இங்கே வந்தாங்கன்னா, அங்கே அவருடைய மகனுக்கு அந்த இடத்துல அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கும்பொழுது ஏதோ கண்ணில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு கண் உராயும் போது சின்ன கல் என்னமோ தூசி பட்டு கண் அருவி கண்ணுடைய நரம்பு கட்டாகிடுச்சான். கட்டாகி அந்த கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்களாம், நீங்கள் பூண்டி மாதா கோயில் பார்த்தா இந்தியாவில் இருக்கிற பூண்டிங்கிற ஊருக்கு போங்க,
மிகப்பெரிய ஒரு அன்னையுடைய அருள் வளம் பொங்குகின்ற பூண்டி அந்த ஆலயம், அங்கே போங்க, அங்கே போனால் நல்லது நடக்கும்னு அங்கே சொன்னாங்களாம். ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க அந்த தாயிங்க வந்திருக்காங்க, இந்த லூர்து சேவியர் ஃபாதரை பார்த்துருக்குறாங்க. சாமி இந்த மாதிரி ஆயிப்போச்சு சாமி என் பிள்ளைக்கு அப்படி சொன்ன பொழுது அவன் சொன்னார், அப்படியா உன் பிள்ளைக்கு கண்ணு போச்சா, சரி மறுபடியும் உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கண்ணில் ஆகும், அப்போ சரியாக போவோம் போ என்று சொன்னாராம். இந்த தாய்க்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது இப்படி சொல்கிறாரு. அவங்க போயிட்டாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன பிறகு மீண்டுமாக அந்த பிள்ளைக்கு கண்ணில் ஏதோ சிறு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சான். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அந்த விபத்துக்கு டாக்டரை பார்த்துருக்காங்க போயிட்டு. அப்போ கண்ணை செக் பண்ணுவாங்க, அம்மா உங்களுக்கு அந்த கட்டான நரம்பு திரும்பவும் வளர ஆரம்பிக்குதுமா, உங்கள் பிள்ளைக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கண் பார்வை தெரிஞ்சிரும் என்று அங்கே இருக்க மருத்துவர் சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது, ஃபாதர் சொன்னாரே திரும்பவும் உன் பிள்ளைக்கு ஏதாவது கண்ணில் சின்னது ஆகும், பிறகு உன் பிள்ளைக்கு கண் தெரியும்னு சொன்னார் என்று அந்த ஞாபகம் வந்துருக்குது. அம்மா உடனே அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண் பார்வை அந்த பிள்ளைக்கு வந்துருக்குது. நேராக ஓடி வந்திருக்காங்க அந்த அம்மா மாதாவுடைய பாதத்துக்கு, இந்த ஆலயத்திற்கு. சாமி என் பிள்ளைக்கு கண் பார்வை தெரிஞ்சு போச்சு சாமி, எல்லாம் அம்மாவோட கிருபை சாமி, நீங்கள் ஏதாவது கேளுங்க சாமி, நீங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று. நேராக தெரியுதுங்களா தன்னுடைய கல்லறை அந்த கதவிற்கு முன்பாக இருக்குது பாருங்கள், இதுதான் லூர்து சேவியர் ஃபாதருடைய கல்லறை. இந்த கல்லறையில் அவருடைய உடல் தொங்க வைக்கப்பட்டிருக்கின்றது, மண்ணில் புதைக்கலை. அவருடைய உடல் அந்த இடத்துல ஊஞ்சல் மாதிரி தொங்க விடப்பட்டிருக்குதான். இதை நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அவரை அடக்கம் செய்த பொழுது உடன் இருந்த வேதியர் எங்கிட்ட சொன்னார். அதனால் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக அவருக்கு அருளாளர் புனிதர் பட்டம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆசியும் ஆண்டவருடைய அருளும் நிறைந்து அவர் காணப்பட்டார். நிச்சயமாக அவருக்கு புனிதர் பட்டம் கிடைக்கும். அவருடைய உடல் புனித உடலாக மாறிச்சுட்டு மண்ணில் அவரை புதைக்கலையாம். அந்த பெட்டியை வச்சு அந்த அப்படியே தொங்க வச்சுருக்காங்களாம். இது நான் கதையாக சொல்லவில்லை, உடன் இருந்த இதே ஆலயத்தில் பணியாற்றிய வேதியர் எங்களுக்கு சொன்னார். அதான் கூட சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வருங்கால புனிதர் தப்பு சொல்லலாம். வருங்கால புனிதருடைய கல்லறையை நீங்கள் பார்க்குறீங்க, வெயிட்டிங்க்கு அவர்கிட்ட நல்லது நடக்கும். சரி, அவர் என்ன பண்ணி அடுத்த இடத்துக்கு போகலாம், அவங்க சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாராம், அந்த அம்மா இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து சாமி என் பிள்ளைக்கு நல்லா ஆயிடுது சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உறுதிக்கு அவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது கேளுங்க சாமி, நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் ஏதாச்சும் என்று அந்த அம்மா சொன்ன உடனே அந்த ஃபாதர் சொன்னார், அப்படியாம்மா ஒன்றுமில்லை, இந்த இங்கே கோயிலில் இருக்க நான் மாதாவுடைய சுரூபம் மிக பழமையானதும்மா, உங்களால் முடிஞ்சால் ஒரு மாதா சுரூபம் ஒன்று வாங்கி கொடுங்களேன் என்று அருட்தந்தை அவங்க கூட கேட்டிருக்கார். உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க. அப்பொழுது தான் அன்னை பெர்னதத்தம்மா மாதாவை மசபியல் கோகையில் காட்சியை கண்டாங்க இல்லையா, அப்படி கண்ட அந்த காட்சி, அந்த பெர்னதத்தம்மா மாதாவை கண்ட காட்சியை சொல்ல 3 சுரூபங்கள் உலகத்தில் செய்யப்பட்டது. ஒன்று லூர்து நகரில், இன்னொரு சுரூபம் பூண்டி திருத்தலத்தில். ஒன்று லூர்து நகரில், இன்னொன்று பூண்டி திருத்தலத்தில். இன்னொரு சுரூபம் எங்கே இருக்குதுன்னு எங்குமே தெரியாது. பிலிப்பைன்ஸில் மணிலாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட அன்னை மரியாளை நேரிலே கண்ட ஒரு நபர் சொல்ல செய்யப்பட்ட சுரூபம் இந்த பூண்டியானுடைய திருத்தலத்தில் இருக்குது. வந்து அம்மா முகத்தை பாருங்கள் பார்ப்போம். அவ்வளோ ஒரு அந்த முகத்தை பாருங்கள், அம்மா முகத்தை பாருங்கள், உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீரும். அதான் சொல்கிறோம். அந்த சுரூபத்தை என்ன பண்ணாங்களாம், அந்த ஃப்ரான்ஸ் லேடி கொண்டு வந்து அந்த ஃபாதர்கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த ஃபாதருடைய சுரூபம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபாதர் தான் லூர்து சேவியர். இவர் தான்
இந்த ஆலயத்தில் அன்னைக்கென பணியாற்றி இங்கேயே மரித்த தந்தை இவர் தான். இவருடைய புனித நிலைக்குத்தான் எல்லாரும் இன்றைக்கி ஜெபம் பண்ணிருக்காங்க. நாமளும் ஜெபிப்போம். சரிங்களா? அப்போ பாருங்க பார்ப்போம். அந்த மாதிரி அந்த சுருவம் இங்கே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆலயம் இருக்கின்ற இந்த இடம் இது பூண்டி அன்னையினுடைய பசிலிக்கா. சகோதரர்களே, நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அன்னையுடைய இந்த திருத்தலத்தை. வேறு எப்படி சொல்ல வார்த்தைகள் எனக்கு தடுமாறுது என்றால், இந்த அம்மாவுக்கு பேர் பூலோகம் போற்றும் புதுமை அன்னை. பூலோகம் போற்றும் புதுமை அன்னை இந்த ஆலயத்தினுடைய பெயரே. எனவே இந்த உலகத்திற்கே அன்னை மரியாள் வழியாக கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆசையும் அருளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு வாங்க, அன்னையினுடைய ஆசிரியரையும் அருளையும் பெற்று செல்லுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழும். அன்னை மரியாள் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தட்டும். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின், பூண்டி அன்னை பசிலிக்காவிலிருந்து.